ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல 9th சம் நல்லா தெளிவாக கவனிங்க இந்த செம்ம. ஸோ இப்போ தாமு என்ன பண்றாரு, ஃபிக்ஸஸ் அ ஸ்கொயர் டைல் ஆஃப் 30 சென்டிமீட்டர். சரியா? அப்போ ஒரு ஸ்கொயர் அப்படின்னா இங்க 30 சென்டிமீட்டர் இருந்தா இங்கேயும் 30 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஆமாவா? ஸ்கொயர்னா 4 சைடுல ஒரு சைடு வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா அதே வேல்யூ தான் 4 சைடுமே இருக்கும். ஆமாவா? இப்போ த டெய்ல் ஹேஸ் a செக்டர் டிசைன் ஆன் இட் as shown in the figure. பாருங்க இந்த இடத்துல ஒரு பாருங்க செக்டர் இருக்கா, இந்த பார்ட் மட்டும், அதாவது இதுக்கு பேர் தானே செக்டர். ஆமாவா? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த செக்டர். ஓகேவா? இப்போ இந்த டயக்ராம் பாருங்களேன். ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிளை நான் 4ஆ பிரிக்கிறேன். இந்த சர்க்கிளை நான் 4ஆ பிரிச்சேன்னா இந்த மாதிரி இந்த பார்ட் இருக்கா, இந்த மாதிரி இந்த பார்ட் இருக்கா, புரியுதா? இப்ப பாருங்க இந்த இடத்துல இங்க என்ன பண்ணலாம், என்னால ஒரு ஸ்கொயர் வரைய முடியும். இந்த டயக்ராமை தான் அவங்க இங்க வரைஞ்சிருக்காங்க. இந்த பர்டிகுலர் பாயிண்ட் புரியுதா? அப்போ ஒரு ஸ்கொயர்ல ஒரு செக்டர் இருக்கு அப்படின்னா நானா என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு சர்க்கிள்ல 4ஆ பிரிச்சு அதுல ஒரு பார்ட் தான் எனக்கு இந்த செக்டர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். ஆமாவா? அதுல ஒரு பாகம் தான், ஒரு பார்ட். ஆமாவா? இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். இப்போ இதுல இருக்கிற ஏரியா கேக்குறாங்க. ஓகே, அப்போ நம்ம பாருங்க, நல்லா கவனிங்க. நம்ம 8th சம்ல போட்டது தான். ஏரியா கேட்டா என்ன ஃபார்முலா? 1/n பை ஆர் ஸ்கொயரா? அப்போ என்னங்கிறது நம்பர் ஆஃப் டிவிஷனா? மொத்தமா என்னோட சர்க்கிளை நான் எத்தனையா பிரிச்சுட்டேன்? 4ஆ பிரிச்சுட்டேனா? இதை நம்ம தெரிஞ்சிருக்கணும்பா. இது தெரிஞ்சாதான் இந்த சம்மை நம்மளால அப்ரோச் பண்ண முடியும். இது புரிஞ்சதா? அடுத்தது பையோட வேல்யூ என்னது? அவங்களே கொடுத்துருக்காங்க 3.14ன்னு. 7th சம்லையும் 8th சம்லையும் பையை நம்ம அப்படியே வச்சு சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ இது அப்படி இல்லை. இங்க பாருங்க, இப்போ இந்த 30 பாருங்க இந்த இடத்துல புரிஞ்சுதா? இதுதானே என்னோட ரேடியஸ், ஒரு சர்க்கிளோட ரேடியஸ். ஆமாவா? அதே இது கூட கம்பேர் பண்ணிக்கோங்க, இது ரெண்டும் ஒன்று தானே. ஸோ அப்போ ரேடியஸ் என்னது? 30 இன்டூ 30. ஆர் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா? ஸோ அதனால ஆரை 2 தடவை போட்டுக்கிட்டேன். இது புரிஞ்சுதா? ஓகே, இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ 2 டேபிளில் 4 2 டைம்ஸ், 30 15 டைம்ஸ். 30யோட பாதி என்ன? 15. அதை அப்படியே போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. 2 டைம்ஸ் 1 டைம் 15. ஸோ 15 இன்டூ 15 என்ன? ஸோ தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஸ்கொயர் டேபிள்ஸ்லாம். தெரியாதவங்களுக்கு போட்டு காட்டுறேன். 5 5s are 25, மிச்சம் 2, 5 1s are 5 plus 2 7. ஸோ மிச்சம் 15. ஸோ 5 2 2 225. அப்போ 3.14 இன்டூ 225 மல்டிப்ளை பண்ணிடலாமா? ரஃப் ஒர்க்கில் பண்ணுங்க. பாயிண்ட்டை நான் அப்புறம் போட்டுக்கிறேன். ஜென்ரலாக மல்டிப்ளை பண்ணுங்க. 5 4s are 20, மிச்சம் 2, 5 1s are 5 plus 2 7, 3 5s are 15. So 2 4s are 8, 2 2s are 2, 6. Again 2 4s are 8, 2 6. 0, 15, carry on 1, 6 7 8, 8 plus 8 16, மிச்சம் 1, 2 2 8 8 10. So 7, carry on 7. ஓகே, ஸோ இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க இந்த இடத்துல? 1 2. அப்போ இங்கேயும் 1 2. அப்போ என்னோட ஆன்சர் என்ன? 706.50. இப்போ ஏரியான்னு இருக்கிறனால ஸ்கொயர் போடணும். அதுக்கு முன்னாடி அதோட யூனிட், ரேடியஸ்க்கு என்ன யூனிட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்க இருக்கு பாருங்க, யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர். அப்போ இங்கேயும் நான் என்ன போட்டுக்கணும்? சென்டிமீட்டர். இது ஏரியான்னு இருக்கிறதுனால ஸ்கொயர். யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம், யூனிட்டுக்கு மார்க் இருக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தம்ப்நெயில்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.